வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி தான். தினை அரிசியை வச்சு கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அது ஒரு 1/2 கப் போல் ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் திணைக்கு, அதாவது 1 கப் திணைக்கு 3 கப் தண்ணி தான் எடுத்திருக்கேன். திணையை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 hour போல் ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். இப்போது பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம 1 டம்ளர் ஊற்றிட்டோம். இப்போது ஒரு பேலன்ஸ் 2 டம்ளர் ஊற்றிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 3 கப் தண்ணியும் சேர்த்துட்டு அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் திணையை சேர்த்துடலாம். திணையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த டைமில் உப்பு எவ்வளோ வேணுமோ தேவைப்படுற அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட திணை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.